ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வேக் சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் எமக்கு தொழில் ரொமான்ஸுங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணுன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்காசு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தை பாலாஜி கேசவன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்டிக் டிராமா ஜானில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வசி, எம்எஸ் பாஸ்கர், அழகம் பெருமாள், பகவதி பெருமாள், படவா கோபி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். அவர் ஹீரோயினை பார்த்த அன்றைக்கே லவ்வில் விழுந்தார். ஹீரோயின்கிட்ட ப்ரொப்போஸும் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து மறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஓகே சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்காக ஒரு பொய் சொல்ல ஹீரோயின்கிட்ட 2 பேத்துக்குள்ள பிரிவு ஏற்படுது. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 50 minutes வருது. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சுனாக்கா, நம்ம நகுல் நடித்த மாசிலாமணி தான் ஞாபகம் வருது. அதில் எப்படி வந்து லவ்வர்ஸை சேர்க்கறதுக்காக ஒரு காலனியாக ட்ராமா போடுவாங்களோ, அதே போல் இந்த படத்தில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோட ஃபேமிலியும் லவ்வர்ஸை சேர்க்கறதுக்காக பெரிய ட்ராமா போடுறாங்க. கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. ஆனால் திருப்பி எதுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரில. இந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு ஆக்டிங்கான ஸ்கோப்லாம் இல்லை. எல்லாருமே சாதாரண ரோல் தான். எல்லோரும் அவங்கவுங்க ரோல் ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தில் வந்து பகவதி பெருமாள், எம்எஸ் பாஸ்கர், அழகம் பெருமாள், ஊர்வசி மேம் எல்லாருமே காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு இடத்துல கூட சிரிப்பு வரல. எங்கேயாவது ரொம்ப ரேராக ஒரு இடத்துல சிரிப்பு வருது. மற்றபடி இந்த படத்தில் காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தில் லவ்வுங்கிறது வந்து பெரிய ஸ்ட்ராங்காலாம் இல்லை. சும்மா சாதாரண லவ்வை தான் காட்டியிருக்காங்க. பெருசாக இந்த படத்தில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னாக்கா எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அசோக் செல்வன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கான பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப்லாம் இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு ஆக்டிங் ரோலு. அதை அதே டீசெண்டாக ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டார். அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது அவந்திகா மிஸ்ரா, இதான் டெபியூன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோயினை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இந்த படத்துலையும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் கொடுக்கப்படுற ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு நர்ஸ் கேரக்டரில் பண்ணுவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து ஊர்வசி மேம் வந்து ஒரு லெஜெண்டரி. அவங்க எப்பொழுதும் அவங்களோட ஆக்டிங் வந்து எப்படி கொடுப்பாங்களோ அதே போல் டீசெண்டாக கொடுத்துட்டாங்க. நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சிரிப்பு தான் வரல. அடுத்து பகவதி பெருமாள், எம்எஸ் பாஸ்கர், அழகம் பெருமாள், நிறைய பேர் படவா கோபி எல்லாருமே காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ரோல் டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் பட் சிரிப்பு தான் வரல. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் தாங்க. ஓடிடியில் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் வந்து 1 hour 50 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.